ஹை ஃப்ளேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நேற்று நம்ம மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசணும் இல்லைங்களா? நேற்று நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி பேசணும். இன்றைக்கி மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுவோம். எல்லோரும் விரும்புகிற இந்த மென்டல் ஹெல்த் தானே. எனக்கு மன அமைதியாக இருக்கணும், எந்த பிரச்சனையை பற்றியும் திங்க் பண்ணாமல் இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பெரும்பாலான பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிறது இந்த மென்டல் ஹெல்த்லேருந்து தான். இந்த மென்டல் ஹெல்த்தை கீப்பப் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாம் நம்மளை எப்படி வச்சுருக்கோமோ அதுதான் வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கும். பட் அதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. உங்கள் மென்டல் ஹெல்த் சரியாக இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். சரிங்களா? இப்போ பொதுவாக மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் பண்ணிகிட்ருக்கதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெடிடேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அது உங்கள் மென்டல் ஹெல்த், உங்களுடைய எண்ணங்களை குறைக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 75,000 எண்ணங்களை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது அத்தனையுமே தேவையில்லாத எண்ணங்கள் தான். ஸோ அந்த ஓவர் திங்கிங்கை ரெடியூஸ் பண்ணுறது மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் எண்ண அலைகளை அமைதிப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது மெடிடேஷன். ரெண்டாவது ஜேர்னல் என்ட்ரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் டைரி எழுதலாம், அப்படி இல்லைனாக்க அஃபர்மேஷன்ஸ் எழுதலாம், இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ மனசில் இருக்கிறது வெளியில் கொட்டுற மாதிரி நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். சரிங்களா? அதுதான் ஜேர்னலிங் அப்படின்றது. உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ போட்டு அரிச்சிட்டு இருக்குது, இது என்னை ரொம்ப தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதை வெளியில் இறக்கணும் அப்படின்னாக்கா ரைட்டிங் ஒரு நல்ல சொல்யூஷன் அதுக்கு. மூணாவது கிரியேட்டிவிட்டின்றது எல்லாம் என்ன சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, எனக்கு எங்கே இதுக்கெலாம் நேரம் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக செஞ்சுருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக செஞ்சுருப்பீங்க, உங்கள் ஒர்க்குக்காக பண்ணியிருப்பீங்க, உங்களுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. நிறைய பேர் லைஃப்பில் இது நான் கேட்டிருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்கு நான் டைம் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டைலரிங், ஆரி ஒர்க், என்னுடைய ஸ்பீக் வித் கவி சேனல், ஸோ எல்லாத்தையுமே நான் எனக்காக என்னோடய க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு நான் வெளியில் கொண்டு வர முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்களும் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து ரெஸ்ட்டு. மைண்டுக்கு எவ்வளோ ரெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ரெஸ்ட்டு கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓவர் திங்கிங்கை கட் பண்ணுங்கள். தேவையில்லாத காசிப், தேவையில்லாமல் போட்டு குழப்பம் எதுவாக இருந்தாலும் அதை முதல்ல கட் பண்ணுங்கள். அடுத்து ஆர்கனைசிங். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன், டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கனைஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி உள்ள பொருள்களை தேவையில்லாதெல்லாம் எட்ட தள்ளிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோல் செட்டிங். நீங்கள் என்ன தான் ஒரு ஒர்க்கில் இருந்தாலும், என்ன தான் ஒரு ஜாபில் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு கோல் லைஃப்பில் செட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் நமக்கு தான் ஜாப் கிடச்சிருச்சு, நம்ம தான் சம்பாதிக்கிறோமே, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற எண்ணம் தேவையே இல்லை. ஏதாச்சும் ஒரு சின்ன கோல், ஒரு விளையாட போங்க, ஒரு கார்டனிங் பண்ணுங்கள், ஒரு டெய்லரிங், இது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நான் டெய்லரிங், ஆரி ஒர்க் இதெல்லாம் ஒரு கோலாக செட் பண்ணி, ஒரு சின்ன கோல் செட் பண்ணி போகும்போது தேவையில்லாத நேர விரயத்தை தடுக்கலாம். அப்படி தடுக்கும்போது சின்ன வின்ஸ், சின்ன சக்ஸஸ் கிடைக்கும்போது அதை நம்ம செலிப்ரேட்டும் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். ஸோ கோல் செட்டிங். மெடிடேஷன் பண்ணுங்கள், ஜேர்னல் எழுதுங்க, அப்புறம் உங்கள் மைண்டுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கோங்க, உங்களை சுற்றி உள்ளதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைஸ் ஆகும். லாஸ்ட் ஒன் கோல் செட்டிங். இது எல்லாமே உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுற டூல்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.